பாரு சாண்ட்ராவை பிரிச்சு விளையாடுற, சாரி சாண்ட்ரா திவ்யாவை பிரிச்சு ஆடுற கேம்கே போயாச்சு. ஒருத்தர் பிரிச்சே அமிச்சாச்சு ஐயா. அந்த அளவுக்கு முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ ஆல் டுகெதர் சாண்ட்ராவுடைய எமோஷன், சாண்ட்ராவுடைய அக்ரெசிவ்னஸ், சாண்ட்ராவுடைய தாட், திவ்யா மேல இருக்கிற அந்த ஒப்பீனியன், அவரால தான் பிரஜின் வெளில போயிருப்பாருன்ற இம்பாக்ட்ல இருந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள வேற மாதிரியான ஒரு 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 பாண்டிங் வர வரைக்கும் இட் இஸ் டஃப். இட் இஸ் டஃப். லைக் யூ நோ டு ஹேவ் அ சேம் ஓல்டு ஃப்ரெண்ட்ஷிப். அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா, ஒரு மாதிரியான கேரிங்கா ரெண்டு பேர் இப்போ ஒரு டைம்ல ஜெயிலுக்கு ரெண்டு பேரும் போகாம பண்ண அட்டுழியம் வரைக்கும் இவங்களுடைய காம்பினேஷன் எப்படி போயிட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஜெயில போட்டுருன்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் அடிச்சு கிழிச்சு தொங்க விடுறாங்க. சரியா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சன் டிவில ஒரு ஷோ வரும், ரெண்டு கதை ஒரே படம், முன்னாடி வந்த ஒரு படமும் புது படமும். அதே மாதிரி இதே கதை தான், கொஞ்சம் மாறுதலோட இன்னொரு ஒரு ட்ரையாங்கிள். அடுத்த ஃபைட் அதுதான். அதாவது இப்ப ரெண்டாவது வந்தது இல்ல, அது வந்து ஒரு எச்சக்கலையான ஒரு கான்வர்சேஷன், எச்சக்கலை டு எச்சக்கலை அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல ரெண்டு இதுல முதல்ல கமருதீன் அவரு சார், கமருதீன் சார், நீங்க இன்னைக்கு ஷோல ஒண்ணு கேட்டீங்கல்ல, அதாவது வேற ஏதாவது இருக்கா ஜெட்டிகிட்டி அப்படின்னு, அத 1 hour ஷோல நல்லா பாத்துக்கோ. 1 hour ஷோ, அதனால ரொம்ப ஜென்டலா அவங்க மியூட் போட்டாங்களாம். சரியா? ஆனா ஊரே சிரிச்சிருச்சு. ஆனா அந்த ஜெட்டி மேட்டரை மட்டும் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க. இந்த மேட்டரை விஜய் சேதுபதி சார் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, 1 minute. அடுத்தது இதுக்கு பேர் என்ன, செருப்பு. அடுத்தது கமருதீன் இப்படி எடுத்து காட்டுவார். சார்வால் என்ன பண்ணுவார்னா, இது வெறும் செருப்பு தானே, அதுல என்னமா இருக்கு, கால்ல போடுறது தானே, இவனை வெளியில போடுறான்னு நாங்க சொல்றோம், இல்லைன்னா அவனையும் செருப்பால அடிச்சே ஆகணும்னு வெளியில ஒரு கூட்டமே இருக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு. சரியா? எவ்ரி ப்ராப்பர்ட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாட்டியா செருப்பால் அடிக்கிற நாய் என்ன வேணாலும் பேசுது பத்தியாது. ஒரு ஷோல என்ன வேணாலும் பேசலான்னு அப்படி விட்டா, நான் இப்படிதான்டா போன வாரம் உசுர குத்தலாம் கத்தி அவன் பண்ற வேலைக்குன்னு அவன் எவ்வளவு தைரியம் இருந்தா கேக்குறான் பத்தியா. பாயிண்ட் ஆஃப் பேசுறான், பாயிண்ட் ஆஃப் பேசுறான். என்ன பாயிண்ட் ஆஃப் பேசுறான், மயிர பாயிண்ட் ஆஃப் பேசுறான். சாரி மாமா, நீங்க ஏதாவது கேட்டா இல்ல நம்ம ஏதாவது சொன்னா அதுக்கு மட்டும் வந்து அவங்க பிஆர் கும்பல் நினைக்கிறேன். அப்படி என்ன கமருதீன் மேல வன்மம், அவர் நல்லாதானே விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு நம்மள வந்து கேள்வி கேட்கறாங்க. கமருதீன் மேல வன்மம், இப்ப நீங்க கமருதீன் மேல வன்மம் கேட்கிற யாரா வேணாலும் யோசிச்சு பாருங்க. இது ஒரு ரொம்ப அநாகரிகத்தோட உச்சம் இல்ல. ஒரு பப்ளிக் பாக்குற ஷோல அமித்தோடைய ரியாக்ஷனே அவ்வளவுதானா? யோ பில்டிங் மாதிரி இருக்க, சப்புன்னு ஒண்ணு வைக்க வேண்டியதானயா கமருதீன் அப்படின்னு. ஹிந்தி சீரியல்ல கூட எடுக்க கூடாதியா சார்? எதுக்கு வச்சா அவர் ரெட் கார்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவீங்க. கமருதீன் நாங்க சேஃபா தான் இருப்பாரு, அமித் வந்துருவாரு. அது கரெக்ட் தான். ஏன்னா தலைவன் வந்து, அமித் நீங்க மறந்துட்டீங்க, கமருதீன் மேல கை வச்சிருக்கீங்க, அதை மறந்துட்டீங்க அப்படின்னு சம்பந்தமே இல்லாம அடிச்ச அமித்த, அத அடிக்கு தூண்ட கமருதீனை விட்டுருவாரு. அடிச்ச அமித்த 5 நிமிஷம் பேசுவாரு. எனக்கு என்ன உண்மையிலேயே இந்த ஷோல பார்த்து செம்ம காண்டாயிடுச்சுன்னா, அவன் வந்து அரோரா கிட்டக்க அந்த மாதிரி ஒரு தைரியமா அப்படி பேசுறான்னா, அதுக்கு முதல்ல அடிக்க வேண்டியது அரோராவை. அதாவது அவன் பேசின பாயிண்ட் மாதிரியான ஒரு பாயிண்ட் எல்லாம் அவன் அதுல ஒரு சில பாயிண்ட அவன் தெரிஞ்ச அறிவோட பேசானா தெரியாம பேசானான்னு தெரியல. ஒரு சில பாயிண்ட் கிளவரான பாயிண்ட் தான். என்னன்னா, 5 வாரமா நீ தெரியலமா, 6 வாரத்துக்கு அப்புறம் தான் நீ தெரியவே ஆரம்பிச்ச, அதுக்கப்புறம் இப்பதான் நீ ரொம்ப ஸ்கோரிங்கா தெரியற அப்படின்னு இவன் இன்னைக்கு இதை பேசுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? போன வாரம் இந்த பொண்ணு இவங்க 2 பேரும் லெட்ஸ் பி அ பார்ட் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் காமிச்சது பத்தியா, கேவலமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். அதாவது கமருதீனை என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், நீ வந்து ஒண்ணு இருந்தா உண்மையான நட்புல இரு, இல்ல உண்மையான வெறுப்புல இரு. நட்புக்கும் வெறுப்புக்கும் செருப்புக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்க. அவனா செருப்பால அடி வாங்கக்கூடிய சூழ்நிலையை அவனே கிரியேட் பண்ணிக்கிறான். பொண்ணுங்க கிட்டக்க தொடர்ந்து ஒரு மாதிரி கேவலமா இந்த ஷோல தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான்.
இப்போ இதுல இன்னொரு கூட்டம், சார் உங்க பாரு என்ன சார் கேட்டாங்க பக்கத்துல நின்னு. நான் ஒண்ணு கேக்குறேன், அந்த வீட்டுல பாரு மட்டும்தான் உங்களுக்கு கேட்கறதுக்கு இருக்கா? ஏன் கமருதீனுக்கு ஆளுன்றதுனாலயா? கமருதீன் அரோரா பேசினா வருவாங்களா? இது நமக்கே தெரியும். ரெண்டாவது பாரும் சொல்றா நீ வார்த்தையை விடாத பேசாம இரு வினோதன் சொல்றான். ஆனா பாருக்கு ஃபெமினிசம் பேசுற பொண்ணு, பாருக்கு அந்த அறிவு இல்ல. ஒரு ஷோல இப்ப இதே வார்த்தையை வந்து ஒன்னும் இல்ல சாவுன்னு சொன்னதுக்கு சாவு சொல்லிட்டாங்க அப்படின்னு துணிக்குள்ள இதே பொண்ணு. இதுதான் தன்வினை. அதாவது பற்ற வைத்த தீ ஒன்று உன்னை திருப்பி வந்து துரத்தி அடிக்கும்ன்ற மாதிரி போன வாரம் பக்கெட் மேட்டர்ல இந்த பொண்ணு விளையாட்டா ஒரு கமெண்ட் சொன்னுச்சு, ஏன் கை விட்டு பார்த்தாங்களா அப்படின்னு. இப்ப கேட்டாம பத்தியா அதே ஆளு ஒரு கேள்வி, அதே ஆளுங்க ஏன் ஜெடிடி ஏதாவது இருக்கான்னு. இதுதான் நம்ம என்ன பேசுறோம்னு நமக்கு தெரியணும். கர்மாவுக்கு மட்டும் ஒண்ணுதான், அது எப்படின்னா அது குருமா போட்டு திருப்பி குத்துரும். இந்த பொண்ணுக்கு இது தேவையா? அது தேவையே இல்லாம அவங்க கூட ஒரு நட்பு வச்சுக்கிச்சு, அது நட்புக்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னுச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க பாரு, எப்பவுமே ரொம்ப இணக்கமான நட்பா இருந்தா, ரொம்ப அது பயங்கரமான நட்பா இருந்தா அந்த நட்பை காப்பாத்துறதுக்காக நட்பை வளர்த்துக்கிட்டே போக கூடாது. நட்பா இருக்கிறதா இருந்தா எல்லா எமோஷன்ஸையும் ஒரே மாதிரி காமிச்சு, அதுல ரொம்ப முக்கியமா நட்புல சொல்லப்படுற பேசப்படுற எந்த ரகசியங்களும் எந்த காலகட்டத்திலையும் வெளியில பேசவே கூடாது. அது ரகசியம்னா ரகசியமாவே இருக்கணும். இல்லையா பேசணும்னா அசிங்கமா இந்த ஷோக்குள்ள ஒரு ஆஃப்ல நீ போன வாரம் எனக்கு போன வாரம் இந்த வாரம் எனக்கு வேற கமருதன் எல்லாம் வந்து ஒரு ஆளா அப்படின்னு நீ கேட்ட, அவன் அதேதான் நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளான்னு கேக்குறான். ஆனா அதுக்கு ஆதிரைன்னு எனக்கு இதுல என்னன்னா, ஆதிரை வந்து நீங்க கூட்டிட்டு வந்த நோக்கத்தை விட அந்த பொண்ணு எடுத்துக்கிட்ட நோக்கம் வந்து வேறையா இருக்கு. ஆக்சுவலா எனக்கே வெளியில இருந்து பார்த்தா கமருதனை புடிச்சு போச்சேன்னு முதல் நாள் கமருதனை பத்தி சொல்லுங்கன்னு ஒரு மார்னிங் டாஸ்க் வைக்கும் போது ஆதிரை தான் கமருதன் மேல ஒரு பெரிய ரிப்போர்ட் கொடுத்துச்சு. இப்ப கமருதனை எக்ஸ்போஸ் பண்ற, வினோத்தை டிஸ்போஸ் பண்றேன்னு ஏதோ ஒண்ணு பண்ணுது. இதுல ஆதிரை ஒண்ணு பண்ணாங்க. அந்த சண்டை ஆரம்பிச்சது இல்ல கிச்சன்ல வந்து அரோராவுக்கும் கமருதனுக்கும் ஆரம்பிச்ச உடனே உள்ள ரியாக்ஷன் இருந்தா இப்படி கை தட்டிட்டு இன்னைக்கு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு போனாங்க. உள்ள வந்து பார்வதியும் ஆதிரே இருக்கும்போது இது கை தட்டிட்டு போனாங்க. ஆனா வெளியே அந்த சண்டை வந்தப்புறம் வந்து அரோராக்காக வாய்ஸ் அவுட் பண்ற மாதிரி இருந்தது. சோ இப்படி ஒரு சிச்சுவேஷன்ஸ்க்காக வெயிட் பண்ற ஒரு பீஸா தான் இருந்திருக்காங்க. ஆனா கமருதன் கரெக்டா சொன்னான். அதாவது சேனலே பார்த்து கேட்டாரு, எதுக்கு இவங்க உள்ள அனுப்புறீங்க? 3 வாரத்துல வெளியே போனவங்க எல்லாம் திருப்பி கொண்டாந்து எதுக்கு உள்ள விடுறீங்க? அவங்க எல்லாம் வந்து விளையாடுறதுக்கே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட். நான் தான் சொன்னேன், அவன் தெரிஞ்சு தெரியாம ஒரு 2-3 நல்ல பாயிண்ட் பேசினான். அதுல இந்த பாயிண்ட் ஒண்ணா, 5 வாரமா நீ என்னமா பண்ண, உன்னால பிரவீன் போயிட்டான் துஷார் போயிட்டான்னு சொல்றது கேம். அது சொல்லலாம், தப்பே கிடையாது. கமருதீன் அப்படிலாம் சொல்லலாம். அது சொன்னா நீ ஹர்ட் ஆவ, கில்ட் ஆவ, உனக்குள்ள இருக்கிற கில்ட்ல நீ நல்லா விளையாடாம போறனா அதான் கேம்.